டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானின் அதிகபட்ச அதிகாரம் வைத்திருந்த மத தலைவர் காமெனி கொல்லப்பட்டார். இதனால் அடுத்த தலைவர் யார் என்று கேள்வி எழுந்துள்ளது. தனக்கு பின்னர் இவர்தான் வாரிசு என்று காமெனி பகிரங்கமாக யாரையும் அறிவிக்கவில்லை. ஆனால் அவருடைய இரண்டாவது மகன் மோஜ்தபா காமெனி தான் அடுத்த தலைவராக வருவார் என்று கூறப்படுகிறது. 56 வயதாகும் மோஜ்தபா தனது தந்தை காமெனியிடம் அரசியல் கற்றவர் என்று கூறப்படுகிறது. எனினும் எதிர்த்தரப்பை சேர்ந்த இரண்டு பேர் ஈரானில் ஆட்சியை பிடிக்க முயற்சித்து வருகின்றனர். முக்கிய எதிர்க்கட்சி தலைவர் மரியம் ரஜாவி மற்றும் அமெரிக்காவில் தஞ்சமடைந்துள்ள ஈரானின் பட்டத்து இளவரசர் ரெசா பலவி ஆகியோர் அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கின்றனர். அமெரிக்க தாக்குதலில் காமெனி கொல்லப்பட்ட பிறகு இவர்கள் இருவரும் விடுத்த செய்தியில் ஈரான் மக்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். அத்துடன் ஈரானில் இஸ்லாமிய குடியரசுக்கான எதிர்கால திட்டங்கள் குறித்து இருவரும் விளக்கமாக எடுத்துரைத்தனர். மரியம் ரஜாவி வெளியிட்ட செய்தியில் ஈரானிய மக்களே, மதகுரு ஆட்சியை தூக்கி எறியுங்கள், ஜனநாயக குடியரசு ஆட்சியை ஏற்படுத்துங்கள் என்று அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கிடையில் ஈரான் கடைசி மன்னரின் மகன் ரெசா பலவி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்ட பதிவில், இஸ்லாமிய ஆட்சி சிதைந்தால் அதற்கு மாற்றான ஜனநாயக ஆட்சி மாற்றத்துக்கு என்னிடம் திட்டங்கள் உள்ளன. அமெரிக்காவின் நடவடிக்கை ஈரான் மக்களுக்கு எதிரானது அல்ல, அது மனிதாபிமான தலையீடு என்று கூறியுள்ளார். இவர்கள் தவிர ஈரானில் இஸ்லாமிய புரட்சிக்கு வழிவகுத்த ருஹோல்லா கொமேனியின் பேரன் ஹசன் கொமேனியும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறார். ஆனால் காமெனி கொல்லப்பட்ட பிறகு அதிபர் ட்ரம்ப் தனது ரூட் சோசியல் வலைதளத்தில் வெளியிட்ட பதிவில், நல்ல தலைவர் ஒருவர் ஈரானை வழிநடத்துவார், அவர் யார் என்பது எனக்கு தெரியும், ஆனால் அதை உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று கூறியுள்ளார். ஆனால் யார் என்பது குறித்து அவர் எதுவும் கூறவில்லை. ஈரான் மீது அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள் அதிரடி தாக்குதலை கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய நிலையில் ஈரானும் இஸ்ரேல் மற்றும் வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது பதில் தாக்குதலை தொடங்கியது. ஜோர்டான், ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான யுரேனியத்தை செறிவூட்டி வருவதாக குற்றம் சாட்டி இந்த தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்டுள்ளன. இந்த போர் பதற்றம் காரணமாக DXP என்று அழைக்கப்படும் துபாய் விமான நிலையத்துக்கு வரும் விமானங்களும் புறப்படும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதனால் துபாய் விமான நிலையத்துக்கு தினந்தோறும் 2000 கோடி இழப்பு ஏற்பட்டு வருகிறது. தற்போதைய போர் பதற்றம் காரணமாக விமான நிலையம் கடந்த சில நாட்களாக ஆள் அரவமின்றி காணப்படுகிறது. இதனால் விமான நிலையத்துக்கு கிடைக்கும் விமான நிலைய கட்டணங்கள், பயன்பாட்டு கட்டணங்கள், வாடகை, டியூட்டி ஃப்ரீ விற்பனை கூடங்கள் மூலம் வரும் வருவாய் முற்றிலும் நின்றுவிட்டது. உலகெங்கிலும் இருந்து துபாய்க்கு வரும் அனைத்து சர்வதேச விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டு விட்டதால் துபாய் விமான நிலையத்துக்கு முற்றிலும் வருவாய் நின்றுவிட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். ரோரிங் லயன் என்ற பெயரில் இஸ்ரேலும் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க படைகள் பயன்படுத்திய ஆயுதங்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. டொமாஹாக் ஏவுகணைகள். இது அமெரிக்க கடற்படை பயன்படுத்தும் தொலைதூர ஏவுகணை. போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து இவற்றை ஏவ முடியும். 30 முதல் 35 என்ற குறைந்த உயரத்தில் இது பறக்கும்போது எதிரி நாட்டின் ரேடர்களில் சிக்காது. 5.6 மீட்டர் நீளம் கொண்ட இந்த ஏவுகணை 1600 கிலோ எடை உடையது. மணிக்கு 880 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று 1600 கிலோமீட்டர் தூரத்துக்கும் அப்பால் உள்ள இலக்கை தாக்கும் திறன் படைத்தவை. F-35I ஆடர். இது இஸ்ரேல் தொழில்நுட்பங்கள் சிலவற்றுடன் மேம்படுத்தப்பட்ட போர் விமானம். ரேடரில் சிக்காத இந்த விமானங்கள் மூலம் இஸ்ரேல் பைலட்டுகள் ஈரானுக்குள் நேற்று முன்தினம் ஊடுருவி துல்லிய தாக்குதலை நடத்தியுள்ளனர். இவை தவிர F-15 துராம், F-15E ரக போர் விமானங்களையும் இஸ்ரேல் பயன்படுத்தி ஈரானில் குண்டுகளை வீசியுள்ளது. டெலிலா ரேம்பேஜ். இது இஸ்ரேல் இராணுவம் பயன்படுத்தும் தொலைதூர ஏவுகணைகள். இவையும் துல்லிய தாக்குதல் நடத்தும் திறனுடையவை. ஸ்பைஸ். JDAM நிறுவன குண்டுகள் வீசப்பட்டுள்ளன. இந்த குண்டுகள் போர் விமானங்களில் எடுத்து செல்லப்பட்டு ஈரானில் வீசப்பட்டன. GPU-28 என்ற லேசர் குண்டு 2268 கிலோ எடையுள்ளது.
இது பூமிக்கு அடியில் உள்ள சுரங்கங்களை தகர்க்கும் திறன் வாய்ந்தது. ஹெராஜ் மற்றும் எய்டன். இது இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உருவாக்கியுள்ள தொலைதூர ட்ரோன்கள். இவையும் ஈரானில் துல்லிய தாக்குதல் நடத்தின. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் மத்திய கிழக்கில் வாழும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போரால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமான சேவை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. இந்தியாவிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இயக்கப்படும் 350க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார், குவைத் உள்ளிட்ட நாடுகளில் சுமார் 1 கோடி இந்தியர்கள் வசிக்கின்றனர். இஸ்ரேலில் 20,000க்கும் மேற்பட்ட இந்திய தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர். ஈரானில் 4,000 இந்திய மாணவர்கள் கல்வி பயில்கின்றனர். இந்த சூழலில் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நேற்று இரவு நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர். மத்திய கிழக்கில் வாழும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இப்போது நடைமுறையில் உள்ள வருமான வரி சட்டம் 1961 இயற்றப்பட்டது. இது கடந்த 65 ஆண்டுகளாக அமலில் உள்ளது. இது மிகவும் பழமையானதாகவும் சிக்கலான சட்ட வார்த்தைகளை கொண்டதாகவும் இருந்ததால் அதனை எளிமைப்படுத்தி நவீன காலத்துக்கு ஏற்ப மாற்றவே புதிய வருமான வரி சட்டம் 2025 இயற்றப்பட்டது. இது வரும் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருகிறது. தேவையற்ற குழப்பங்களையும் வரி தொடர்பான வழக்குகளையும் குறைப்பது, டிஜிட்டல் பொருளாதாரத்தை முறைப்படுத்துவது மற்றும் வரி செலுத்துவோர் எளிதாக புரிந்து கொண்டு தாமாகவே முன்வந்து வரி செலுத்தும் சூழலை உருவாக்குவதுதான் இதன் முக்கிய நோக்கம். இந்த நடைமுறையின் அடுத்த கட்டமாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் 2026 பிப்ரவரி 7ஆம் தேதி வரைவு வருமான வரி விதிகள் 2026 which means Draft Income Tax Rules 2026 என்ற ஆவணத்தை வெளியிட்டது. இந்த வரைவு விதிகள் குறித்து வரி நிபுணர்கள், தொழில்முறை ஆலோசகர்கள், தொழில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் தங்கள் கருத்துக்களை மற்றும் பரிந்துரைகளை தெரிவித்துள்ளனர். கூடிய விரைவில் இது பற்றி இறுதி முடிவு எடுக்கப்படும். புதிய விதிகள் அமலுக்கு வர உள்ளன. ஒரு வருமான வரி சட்டம் இயற்றப்படும் போது அதன் கீழ் பின்பற்ற வேண்டிய குறிப்பிட்ட நடைமுறைகள், வரம்புகள், படிவங்கள், மதிப்பீட்டு முறைகள் போன்ற விரிவான விவரங்கள் விதிகள் மூலம் வகுக்கப்படுகின்றன. இவ்வாறு சிறு சிறு செயல்முறை விவகாரங்களை சட்டத்திலேயே சேர்த்தால் அது மிக நீளமானதாகவும் சிக்கலானதாகவும் மாறும். ஆகையால் சட்டம் எளிமையாகவும் தெளிவாகவும் இருக்க அதனுடன் இணைந்த விதிகள் தனியாக அறிவிக்கப்படுகின்றன. இதன்படி சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின் அதனுடன் தொடர்புடைய பிரிவுகளுக்கு தேவையான விதிகள் வெளியிடப்படுவது வழக்கம். ஆனால் விதிகளை இறுதி செய்யும் முன் அரசு அவற்றின் வரைவு பதிப்பை வெளியிட்டு நிபுணர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்து கருத்துகள் பெறப்படும். அந்த வகையில் வரைவு வருமான வரி விதிகள் வெளியிடப்பட்டு கருத்துகள் பெறப்பட்டுள்ளன. புதிய வருமான வரி விதிகள் 2025ஆம் ஆண்டுக்கான வருமான வரி சட்டத்துடன் சேர்த்து 2026 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 2026-27 நிதியாண்டு முதல் இந்த விதிகள் நடைமுறைக்கு வரும். முக்கிய மாற்றங்கள்: படிகள், அலவன்ஸ் மற்றும் பெர்குவசைட் மதிப்பீட்டு விதிகள். நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட மாற்றமாக பணியாளர்களுக்கான பல்வேறு படிகள் மற்றும் சலுகைகளின் வரம்புகள் தற்போதைய சந்தை நிலை மற்றும் பணவீக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உயர்த்தப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளது. கீழ்வரும் மாற்றங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. விடுதிப்படிகள் மாதம் 300 9,000 உயர்வு. குழந்தைகள் கல்வி படி மாதம் 100 ரூபாயிலிருந்து 3,000 உயர்வு. இலவச உணவு ஒரு உணவுக்கு 50 ரூபாயிலிருந்து 200 உயர்வு. பணமில்லா பரிசுகள் ஆண்டுக்கு 5,000 15,000 உயர்வு. 1.6 லிட்டருக்கு குறைவான இன்ஜின் கார் குத்தகை. சலுகை மதிப்பு 1,800 + டிரைவர் 900 என்பதிலிருந்து 5,000 + 3,000 உயர்வு. 1.6 லிட்டருக்கு மேற்பட்ட கார் குத்தகை 2,400 + 900 என்பதிலிருந்து 7,000 + 3,000 உயர்வு. வெளிநாட்டு சிகிச்சை செலவு ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு குறைவானவர்களுக்கு மட்டுமே வரி விலக்கு இருந்தது. இது 8 லட்சமாக உயர்வு. நிரந்தர கணக்கு எண் குறிப்பிடும் அவசியம் மற்றும் பண வரம்புகள். சில பரிவர்த்தனைகளில் பான் நம்பர் குறிப்பிட வேண்டிய பண வரம்புகள் மாற்றப்பட்டுள்ளன. வாகன விற்பனை அல்லது கொள்முதல் 5 லட்சத்தை மீறினால் பான் எண் தெரிவிப்பது கட்டாயம்.
இப்போது இருசக்கர வாகனங்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. டிராக்டர்கள் விலக்கு பெறுகின்றன. ஹோட்டல் அல்லது உணவகத்தில் பணம் செலுத்துவதில் ஒரு முறை 50,000 1 லட்சமாக உயர்வு. நில சொத்து பரிவர்த்தனை 10 லட்சத்திலிருந்து 20 லட்சமாக உயர்வு. வங்கி அல்லது அஞ்சலக பணம் பெறுதல் ஆண்டுக்கு 20 லட்சம் என்பதிலிருந்து 10 லட்சமாக குறைப்பு. பிற முக்கிய மாற்றங்கள் என்னவென்றால், நிலச்சொத்து தொடர்பான நிதி பரிவர்த்தனை அறிக்கை வரம்பு 30 லட்சத்திலிருந்து 45 லட்சமாக உயர்வு. தொழில்முறை நபர்களுக்கு கையால் எழுதும் கணக்கு புத்தகங்களுக்கு பதிலாக கட்டாய டிஜிட்டல் புத்தகங்கள். மத்திய வங்கி டிஜிட்டல் நாணயம் செல்லுபடியாகும். மின்னணு பரிவர்த்தனை முறையாக அங்கீகரிக்கப்படுகிறது. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன்ஸை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். we will discuss about it and then லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். we'll see you on the next video.